நேருக்கு நேர் முட்டி நின்ற இந்திய சீன பீரங்கிகள். பரபரப்பான அந்த நிமிடத்தில் நடந்தது என்ன? இராணுவ தலைமை தளபதியின் பகீர் தகவல், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த 2020ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி இரவு இந்தியா மற்றும் சீனாவுக்கு மிக முக்கியமான நேரமாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் கிழக்கு லடாக்கில் இருக்கக்கூடிய ரேச்சின் லா மலைப்பாதையில் சீன இராணுவம் பீரங்கிகள் மற்றும் துருப்புகளோட இந்திய எல்லைக்குள்ளே புகுந்ததால் ரெண்டு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்படக்கூடிய அபாயம் உருவாச்சு. அப்போது நடந்தது என்ன அப்படிங்கிறது தன்னுடைய சுயசரிதையில் குறிப்பிட்டிருக்காரு இந்திய இராணுவ தலைமை தளபதி M.A. நரவானே. இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், நீங்கள் சரியானதாக கருதுவதை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னதாக அவர் குறிப்பிட்டிருக்காரு. 4 ஸ்டார் ஆஃப் டெஸ்டினி அப்படிங்கிற பெயரிலான தன்னுடைய சுயசரிதை நூலில் சீனா இந்தியா இடையிலான மோதல் நடைபெற்ற அந்த இரவு இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் இராணுவ தலைமை தளபதி ஆகியோருக்கு இடையே நடந்த தொலைபேசி எண்ணிலடங்கா தொலைபேசி அழைப்புகளையும் ராஜ்நாத் சிங் தனக்கு அளித்த வழிகாட்டுதலையும் அவர் விரிவாக அதில் சொல்லியிருக்காரு. ராஜ்நாத்தின் அழைப்புக்கு பிறகு நூற்றுக்கணக்கான சிந்தனைகள் தன்னுடைய மனசில் மின்னல் போல பறந்துச்சு அப்படின்னு நரவானே குறிப்பிட்டிருக்காரு. நான் இந்த நிலைமையின் தீவிரத்தன்மையை பாதுகாப்பு அமைச்சரிடம் சொன்னேன். அவர் என்கிட்ட திருப்பி கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். நைட்டு சுமார் ஒரு 10:30 மணி அவர் என்னை திருப்பி கால் பண்ணார். நான் பிரதமரோட பேசிட்டதாகவும் இது முழுக்க இராணுவத்தின் முடிவு அப்படின்னும் நீங்கள் சரியானதாக கருதுவதை செய்யுங்கள் அப்படின்னும் சொன்னார். அதாவது என்னுடைய கையில் ஒரு சூடான உருளைக்கிழங்கு தரப்பட்டதை போல இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறார். முழு பொறுப்பும் அப்போது என் மீது இருந்துச்சு. நான் ஆழ்ந்த மூச்சு விட்டு சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருத்தேன். சுவர் கடிகாரத்தினுடைய டிக் டிக் சத்தம் மட்டும் எனக்கு கேட்டுச்சு. இராணுவ இல்லத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ரூமில் ஒரு சுவரில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கினுடைய வரைபடமும் இன்னொரு சுவரில் கிழக்கு கமாண்டின் வரைபடமும் இருந்துச்சு. அது குறிப்பிட்ட இராணுவ தளங்களை மட்டும் காட்டாத வரைபடங்களாக இருந்துச்சு. அதனால் அதை பார்த்தபோது ஒவ்வொரு யூனிட் மற்றும் படை அமைப்பின் இருப்பிடத்தையும் நான் கற்பனை பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அனுபவங்களை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. எல்லா விதத்திலையும் நாங்கள் தயாராக இருந்தோம். ஆனால் நான் உண்மையிலே ஒரு போரை தொடுக்க விரும்பினேன்னா நாடு மோசமான நிலையில் இருந்துச்சு. கொரோனா பெருந்தொற்று காரணமாக தடுமாறி கொண்டு இருந்துச்சு. பொருளாதாரம் சரிந்து விட்டது. சர்வதேச விநியோக சங்கிலிகள் துண்டிக்கப்பட்டது இருந்துச்சு. நீண்டகால நடவடிக்கைக்கு தேவையான உதிரி பாகங்கள் போன்றவற்றின் நிலையான விநியோகத்தை நாம் உறுதிப்படுத்த முடியுமா? உலக அரங்கில் நமது ஆதரவாளர்கள் யார்? சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டு அச்சுறுத்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு நூற்றுக்கணக்கான சிந்தனைகள் என்னுடைய மனசில் மின்னல் மாறி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இது இராணுவ போர் கல்லூரியின் மணல் மாதிரி, அதாவது இது இராணுவ போர் கல்லூரியின் மணல் மாதிரி அறையில் விளையாடப்படும் போர் விளையாட்டு கிடையாது. இது வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அமைதியாக சிந்தித்த சில நிமிடங்களுக்கு பிறகு வடக்கு இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் Y.K. ஜோஷியை கூப்பிட்டேன். நான் முதல்ல தாக்குதல் தொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். ஏன்னா அது சீனர்கள் போர் செய்வதற்கு ஒரு காரணம் கொடுத்து நம்ம ஆக்கிரமிப்பாளர்களாக சித்தரித்துவிடும். முந்தைய தினம் கூட கைலாஷ் மலைத்தொடரில் முதலில் சுட்டது சீன இராணுவம் தான். அவங்க 2 சுற்றுகள் சுட்டாங்க. நம்ம 3 சுற்று தாக்குதல்களை ஊடகங்கள் கவனத்தை தவிர்த்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். எதிரே நம்முடைய பீரங்கியினுடைய குழல்களை அவங்க பார்த்து கொண்டிருக்கூடிய வகையில் நாம் பீரங்கியினுடைய ஒரு பிரிவை நகர்த்த சொன்னேன். இது உடனடியாக செஞ்சாங்க அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் சில 100 மீட்டர் தொலைவில் மேலே சென்றடைந்த சீன பீரங்கிகள் தடத்தில் நின்னாங்க. அவங்களுடைய இலகுவான பீரங்கிகளால் நம்முடைய பீரங்கிகளுக்கு ஈடு கொடுக்க முடியாது. அது ஒரு விளையாட்டு. சீன இராணுவம் முதல்ல கண் சிமிட்டியது ஆகஸ்ட் 29, 30 இரவு இடைப்பட்ட அந்த காலத்தில் சீன துருப்புகள் மோல்டோவிலிருந்து சுட்டி சாங்லா அப்படிங்கிற பகுதிக்கு பாங்கோக் டாசோவின் தென்கரைக்கு நகர்த்தப்பட்டன. ஈவினிங்குள்ளே, அதாவது அன்னைக்கு மாலைக்குள்ளேயே கைலாஷ் மலைத்தொடர் பகுதியில் சில துருப்புகளை முன்னே நகர்த்தின. 30ஆம் தேதி ஈவினிங் இந்திய இராணுவம் பாங்கோக் டாசோவினுடைய வடக்கு மற்றும் தென்கரையிலையும் கைலாஷ் மலைத்தொடரில் வலுவான நிலையில் இருந்துச்சு. சீனா கைலாஷ் மலைத்தொடர் பகுதியில் சில துருப்புகளை முன்னோக்கி நகர்த்தி நம்முடைய இருப்பிடங்களிலிருந்து சுமார் 500 மீட்டர் தூரத்தில் நிறுத்தினாங்க. சீன இராணுவம் இருப்பிடங்களை
குறைந்த உயரத்தில் இருந்ததால் நேரடியாக நம்முடைய கண்காணிப்பின் கீழ் இருந்தாங்க. அதனால் அவங்க நமக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் கிடையாது. ஆனால் அவங்க வலுவாக முன்னே வந்து நம்முடைய பகுதியை துப்பறியவோ அல்லது சூழ்ந்து கொள்ளவோ முயற்சித்தால் நாம் பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சூழ்நிலை பதற்றமாகவும் இருந்துச்சு. ஆகஸ்ட் 31ஆம் தேதி பகலில் சீனா தரப்பில் பக்கத்தில் நிறைய நடமாட்டம் இருந்துச்சு. அதே சமயத்தில் இராணுவம் தனது நிலைமையை உறுதிப்படுத்தியது. மாலை நேரம் நெருங்க மோல்டோவில் இருந்த அவங்களுடைய முகாமில் கவசத்தின் இயக்கம் நடந்துச்சு. இதை பார்த்து தாரா பேச்சில் இருக்கக்கூடிய நமது பீரங்கிகளும் ரேச்சின் லாவுக்கு மேலே செல்ல உத்தரவிடப்பட்டது. கொஞ்சம் மேலே போங்க அப்படின்னு ஆர்டர் போடப்பட்டது. மற்ற சில இடங்களில் சீன துருப்புகள் திரட்டப்பட்டதை பார்த்தோம். நம்முடைய இருப்பிடங்கள்ல இருந்து சுமார் 500 மீட்டர் தூரத்தில் நிறுத்தினாங்க. சீன இராணுவ இருப்பிடங்கள் குறைந்த உயரத்தில் இருந்ததால் நேரடியாக கண்காணிப்பின் கீழ் இருந்தாங்க. அதனால் நம்மளால் எந்த ஒரு அச்சுறுத்தலும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அவங்க வலுவாக முன்னே வந்து நமது பகுதிகளை துப்பறியவோ அல்லது சூழ்ந்து கொள்ளவோ முயற்சி தான் நம்ம பதிலடி கொடுக்கிற நிலை ஏற்பட்டிருக்கோம். சூழ்நிலை பதற்றமாகவும் இருந்துச்சு. ஆகஸ்ட் 31ஆம் தேதி பகலில் சீன தரப்பில் பக்கத்தில் நிறைய நடமாட்டம் இருந்துச்சு. அதே சமயத்தில் இராணுவம் தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்தியது. மாலை நேரம் நெருங்க மோல்டோவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய முகாமின் கவசத்தின் இயக்கம் நடந்துச்சு. இதை பார்த்து தாரா பேச்சில் இருக்கக்கூடிய நமது பீரங்கிகளும் ரேச்சின் லாவுக்கு மேலே செல்ல உத்தரவிடப்பட்டது. மற்ற சில இடங்களில் சீன துருப்புகள் நிறுத்தப்பட்டதை கண்டோம். ஆகஸ்ட் 31ஆம் தேதி மாலை 2015 அன்னைக்கு 31ஆம் தேதி மாலை ஜோசி என்னை கூப்பிட்டாரு. நிலைமை குறித்து கவலைப்பட்டார். காலாப்படை ஆதரவோட 4 பீரங்கிகள் மெதுவாக ரேச்சின் லா நோக்கி செல்ல தொடங்கியதாக அவர் சொன்னார். அவங்க ஒரு ஒளிச்சுற்றை ஏற்றினாங்க. அதனால் எந்த விளைவும் ஏற்படலை. மேலிடத்தில் இருந்து அனுமதி கிடைக்கும் வரை பதில் தாக்குதல் வேண்டாம் அப்படின்னு எனக்கு தெளிவாக உத்தரவு இருந்துச்சு. அடுத்த சில மணி நேரத்தில் பாதுகாப்பு அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், இராணுவ தலைமை தளபதி இடையே ஏராளமான தொலைபேசி உரையாடலாம் நடந்துச்சு. நைட்டு 9-10 மணிக்கு வடக்கு கமாண்டில் இருந்து மீண்டும் அழைப்பு வந்துச்சு. பீரங்கிகள் தொடர்ந்து முன்னேறி உச்சியிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு குறைவாக இருந்துச்சு. 9:25 மணிக்கு மீண்டும் பாதுகாப்பு அமைச்சரை அழைத்தேன். சமீபத்திய தகவலை சொல்லி மீண்டும் தெளிவான வழிகாட்டலை கேட்டேன். சூழ்நிலை பதற்றமாக இருந்துச்சு. தொலைபேசி இணைப்புகள் அதிர்ந்தன. இதுக்கிடையில் ஹாட்லைன் செய்திகள் பரிமாற்றம் செய்யப்பட்டது. சீன இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் லியூ லின் 2 தரப்பினருக்கும் மேலும் நகர்வதை நிறுத்தணும் அப்படின்னும், இது உள்ளூர் தளபதிகளும் மறுநாள் காலை 9:30 மணிக்கு சந்திக்கணும் அப்படின்னு தெரிவித்தார். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை 10 மணிக்கு கூப்பிட்டு இந்த செய்தியை பகிர்ந்துட்டேன். நான் ஃபோனை வச்ச உடனே வடக்கு இராணுவ தளபதி ஜோசி 10:10 மணிக்கு திரும்பவும் ஒரு முறை என்னை கூப்பிட்டார். பீரங்கிகள் மீண்டும் முன்னேறி இப்போது சுமார் 500 மீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். சீன இராணுவத்தை நிறுத்துவதற்கான ஒரே வழி இராணுவ பீரங்கிகளால் தாக்குதல் தொடுப்பது தான் அப்படின்னு ஜோசி ரெஃபர் பண்ணார். அது தயாராக காத்திருப்பதாக அவர் சொன்னார். எனக்கு நெருக்கடி அதிகரித்தது அப்படின்னு தன்னுடைய உணர்வுகளை அவர் பகிர்ந்திருக்கார். ஆனால் 2 நாட்டு தளபதிகளும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பதற்றமான சூழ்நிலையை பின்னர் முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு போர் பற்றி ரொம்ப ஈஸியாக நம்ம விவாதித்துறோம். ஆனால் அதுக்குள் எத்தனை பரபரப்பான திகிலான அதே நேரத்தில் பொறுப்புடன் கூடிய நகர்வுகள் இருக்குது அப்படிங்கிறதையே முன்னாள் தளபதியினுடைய சுயசரிதை எடுத்து காட்டுது. இராணுவம் அப்படிங்கிறது வெறும் சண்டை போடுவதற்காக மட்டும் கிடையாது. அதற்கான சகல சூழ்நிலையும் கூட கருதல் கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறதா ஆழமான பொறுப்பையும் நரவனே தன்னுடைய புத்தகத்தின் மூலம் எடுத்து காட்டியிருக்கார்.